இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த 10 அனுபவங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யாத்திராகமம் 14:11. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு புறப்படுகிறார்கள். இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது உண்மை. ஆனால் இவர்கள் இன்னும் எகிப்தின் பார்டரை தாண்டல. இவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக வந்து நிக்கிறாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டாங்கன்னா எகிப்தின் பார்டரை தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போது பின்னாக ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, பார்வோன் சேனையோடு வருகிறான். இதை இவர்கள் பார்த்ததும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் பயந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு விட்டு இப்ப மோசே கிட்ட வந்து என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை எங்களுக்கு எதனால வந்துச்சு தெரியுமா? எகிப்தை விட்டு புறப்பட்டதினால், எகிப்தை விட்டதினால் எங்களுக்கு பிரச்சனை வந்தது என்று புலம்பினார்கள். நாம் தேவனை அறியாத, தேவனற்ற, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டதுனால என்று நம்ம விட்ட காரியத்தை மேன்மையா ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் தெரியுமா? இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இங்கே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பார்வோன் புறப்பட்டு வரானா அதுக்கு பின்னாக இருந்தது யார் தெரியுமா? பார்வோனின் தேவன் அல்ல, பரலோக தேவன். கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய திட்டங்களையும் அறியாதவர்களாக நம்ம என்ன செய்யறது? இதை விட்டதுனாலதான் இது ஆச்சு, நீ இதை செய்யாததுனாலதான் இது உனக்கு ஆச்சு, நீ அந்த கோயில்ல கொடை நடத்தாததுனாலதான், அங்க வரி கொடுக்காததுனாலதான், அங்க பலி கொடுக்காததுனாலதான். இந்த பார்வையும் இந்த பேச்சும் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதனை மேல சோதனை வருது? ஒண்ணு அதுவரை வந்துட்டு போங்க. ஒரு காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி வந்துச்சு. நாங்க அங்க இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த சேனையெல்லாம் பார்க்கவே இல்லை. நாங்க பார்த்ததெல்லாம் ஆளோட்டிகள் தான். இப்ப வெளியே வந்த புறம் பார்வன் ஆளோட்டிகளை அழைத்து கொண்டு வரவில்லை, மொத்த சேனையும் கொண்டு வருகிறான். இன்னைக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக நாம் விட்டு வந்த பல காரியங்களோடு நாம் இன்னும் நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுது முற்றுப்புள்ளி உண்டாகும்? நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை விட்டு வெளியே வா. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அந்த அனுபவத்திலே வந்து பாரு. ஹல்லேலூயா. எல்லையை தாண்டும் வரைக்கும் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பார்வோன் பிரச்சனை, பழைய பிரச்சனை நம்மளை தொடருதுன்னா நாம இன்னும் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லையை தாண்டின பிறகு அந்த தொல்லையே இருக்காது. இன்னும் பழைய பிரச்சனை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ண பார்ப்போம். எப்படி இவனை இது பண்ணலாம்? உடனே யாரோ சொல்லுவாங்க, அது இது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். ஆமா, உடனே நான் வாங்கி தந்தேன்னு சொல்லாதீங்க, ஜிபே பண்ணி விட்டுறேன். என்ன பே? 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே அசீரிய ராஜா பாபிலோனிலும் 24வது வசனத்தை பாருங்கள். பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பவாரிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக
சமாரியா பட்டணங்களிலே புறஜாதிகளை வந்து குடியேற்றுகிறான். இப்ப இந்த புறஜாதிகளுக்கு குடியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 28வது வசனத்திலே ஒரு ஆசாரியன் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதிக்கிறான். இப்படி போதிக்கப்பட்ட பிறகு இவர்களை நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். உடனே அவர்கள் சொல்லப்படுது, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, நீங்க கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவருக்கே செவி கொடுங்கள். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் 40வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அடுத்த வசனம், அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஒரு குறைவு கிடையாது. கர்த்தருக்கு கரெக்டா ஆராதனை 6 மணி 5:45 நாங்க போயிருந்தோம். கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். தங்கள் விக்கிரகங்களை, அதாவது முந்தின முறைமைகளை, இன்னும் முந்தின முறைமைகளை, நாம் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தும் முந்தின முறைமைகளை நாம் செய்து வருகிறோம் என்றால் நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறோம். முதல் பாயிண்ட்டுக்கு ஆமீன் அவுட். நிறைய ஆமீன் போட்டு தான் வந்தேன். ஆண்டவர் ஹெவியா இருக்கு ஆண்டவர், இன்னைக்கு இதை பேசியே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து முந்தின முறைமைகள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தள்ளி, ஏன் இஸ்ரவேலருக்கு பதிலாக வேற ஜனங்கள் வந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இந்த தவறை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் நீங்க 16 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள். 17வது வசனத்துல அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்கம் பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து, சகுனம் பார்த்து, நாள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க ஆண்டவர் 7 நாள்ல ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையை பார்த்து செவ்வாய் தோஷம் என்று சொன்னாரா? ஜலதோஷம் சொன்னாலும் சொல்லுவாரே தவிர. ஆமே, இவங்க இஸ்ரவேலர்கள் இந்த நாள் பார்த்து, நிமித்தம் பார்த்து, குறி கேட்டு, இப்படி எல்லாம் கேட்டு, ஆமே, இதெல்லாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது. முந்தின முறைமை நிறைய காரியம் அறியாமலே செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியாத நிறையவே இருக்கு. எதுக்கு செய்யறோன்னே நமக்கு தெரியாது. ஆமே, இதெல்லாம் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது ரிப்பனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணு பார்த்தா ஒரு ஆள் குடத்தை தூக்கிட்டு வராங்க. குடத்தை இறக்கி வைங்க. எதுக்கு? ஏதாவது தெரியுமா? எதுக்கு தெரியாது. பைபிள்ல இருக்கா? ஏதோ ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி நிறைய சிலர் பாருங்க, கார் எடுக்கும்போது ஒருத்தங்களை நடந்து வர வைப்பாங்க. அதோட காரை ஏத்திட்டு போன எதுக்கு பண்றோனே பைபிள்ல இருக்கா? நம்ம அறியாம தேவனை பரீட்சை பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 9க்கும் 10க்கும் இடையில வருவீங்களா? எங்களுக்கு இந்த இடையில வர பழக்கலாம். ஆமே, இந்த முந்தின முறைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அந்த எகிப்தை விட்டதினால. ஹல்லேலூயா. 2 தேங்காய் உடைச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படிமாங்க. ஆமே, இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. தேவனை பரீட்சை பார்க்க. உன் தேவன் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணை இல்லாத நாமத்தை உடையவர். தமக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. எனவே தம் பேரில் தாமே ஆணையிட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை
பரீட்சை பாராதிருப்பாயாக. ஓசியா 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அந்த எப்ராயிமுக்கு தான் கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார். 5வது வசனத்துல, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரோண்டி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்கம் ஒலிவ மரத்தினுடைய அலங்கத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். யாருக்கு இந்த பிளெஸிங் தெரியுமா? இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று சொல்லுகிறவன். முந்தின முறைமை எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஆமே, நாம் புது சிருஷ்டி, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது, 10 சொன்னேன். ஆமே. 2வது அடுத்த வசனத்திலே பாருங்கள், இவர்கள் மீட்பை வெறுத்தார்கள். மீட்பை வெறுத்தார்கள். 14வது அதிகாரம் 12வது வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. இப்ப என்ன கொண்டு வர, நாங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் இப்படி ஆயிட்டேங்கிறாங்க. மீட்பை வெறுத்தார்கள். இதுதான் சங்கீதம் 78:41 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். க்ளோரி, மட்டுப்படுத்தினார்கள். லிமிட் பண்றாங்க. எப்படி லிமிட் பண்றாங்க தெரியுமா? இவருக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும், ரட்சிக்க மட்டும்தான் முடியும், இதுக்கு மேல இவருக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அதனால எங்களை எதுக்கு ரட்சித்தீங்க ஆண்டவரே? நான் அப்படியே இருந்திருந்தா அந்த கூட்டத்தில் நானும் இருந்திருப்பேன்ல ஆண்டவரே. இப்போ நீங்க என்ன ரட்சித்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு என்னை இப்போ அம்போன்னு விடுறீங்க. நான் அழும்போது என் கூட அழுறதுக்கு யாரும் வரல, நான் விழும்போது என்னை தூக்கி விட யாரும் இல்லை. ஆமே ஆண்டவரே, இதுக்கு ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தீங்க? ஏன் என்னை ரட்சித்தீர் என்று கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னை ஏன் ஜெனிப்பித்தீர் ஆண்டவரே? என்னை ஏன் ஒரு தாயை பார்த்து என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்டது போல எதன் சொல்லுகிறது? அப்படி கேட்கிறவர்களுக்கு ஐயோவா, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணீங்க, நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, அந்த மார்க்கத்திலே இருந்திருப்போமே, எங்களை இந்த இடத்துல லிமிட் பண்ணாதீங்க. காட லிமிட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எதுக்குள்ளேயும் லிமிட் பண்ணவே முடியாது. காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நேற்று மீண்டும் என்று மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுகிறவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சகலத்தையும் செய்ய வல்லவர். காட லிமிட் பண்ணாத. இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிற, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, கர்த்தருடைய ஆவி குறுகி போயிட்டோ, என்னைய ரட்சித்தீங்க. மீட்பை கொச்சப்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நீ அங்க போனதுனால தானே உனக்கு இப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்க? அதை விட்டதுனால. இப்ப எப்படி பரீட்சையை பார்க்கறாங்க தெரியுமா? அங்க போனதுனால, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானப்ப உன் வாழ்க்கையில தீ, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானப்ப உன் வாழ்க்கையில தண்ணீர். எஸ், உண்மைதான். ஆனால் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தான் தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம். கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துல நம்புறவங்க நல்ல கையை தட்டி நான் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஜீவ மார்க்கத்துக்குள் என்னை கொண்டு வந்ததற்காக ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தீரே, ஹல்லேலூயா. என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், மகனேவா என்றழைத்தீர் சந்தோஷம், அப்பா நீரன் சந்தோஷம், எனக்கெல்லாம் நீரே சந்தோஷம், அப்பா நீரன் சந்தோஷம்.
எனக்கு எல்லாம் நீரே. சந்தோஷம். கைகளை உயர்த்தி உம் பிரசனத்தில் மூழ்கும் போது, உம் பிரசனத்தில் மூழ்கும் போது ஆவியில் சந்தோஷம், கிருபையால் சூழும் போது வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். இது நிமித்தம் ஆமென். சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததுனால எல்லாரும் அவரை ஒதுக்குனாங்க. அவருடைய பிள்ளை மரித்து போகிறது. அடக்கம் பண்ண கூட யாருமே வரல. இவரே கொண்டு தோன்றார். கொண்டு தோண்டி அந்த பிள்ளையை தூக்கி அதுக்குள்ள வைக்கிறார். அந்த இடத்துல எப்படி புலம்பி இருக்கணும் தெரியுமா? நான் இருந்திருப்பேன் ஒழுங்க. அங்க இருந்திருந்தா கூட அடக்கம் பண்றதுக்கு 4 பேராவது வந்திருப்பான். அவர் அப்படி புலம்பல. அவர் அந்த இடத்துல பாடுறார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? இது எதுவுமே அந்த ரட்சிப்புக்கு ஈடாகாது. என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்கு எதுவுமே ஈடாகாது. ஹல்லேலூயா. அநேகர் ட்ராக் மாறாங்க. ரட்சிப்பை பெருசா பார்க்காத அத்தனை பேருமே தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனை தேவனை பரீட்சித்து மட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் சொல்லுகிற அத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்கல. ஆனா ரட்சிக்கிறதற்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு, ஆமா, இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பிளக்கப்படும். அப்படி அதுதான் சொல்ல, மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஒரு டிராப் பிளட் கூட அவர் சரீரத்தில் தங்க விடாம அத்தனையும் செஞ்சினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம். ஆண்டவர், இந்த மார்க்கத்துக்குள்ள என்னை கொண்டு வருவதற்காக நீர் கொடுத்த கிரயம் பெரியது. ஆமே. நான் நினைச்ச காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் பாக்கியவான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ரட்சிப்பின் மகிமை மாட்சிமை வல்லமை. நீங்க அதாவது நமக்கு வேல்யூ கூடுனதே அந்த வஸ்திரம் விரிக்கப்பட்டதுனால. ஆண்டவரே, என்னையும் தெரிந்தெடுத்தீர். லவ் யூ பா. பார்வன் சேனை வருது, நான் பாக்கியவா, அவர் என்னை ரட்சித்தா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதே அதிகாரத்துல தான் 3 நாளைக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாம் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு. அப்படி துதித்து 3 நாளாகல முறுமுறுக்க தொடங்கினான். துதித்தலும் முறுமுறுத்தலும் ஒரே வாயில. இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. நடந்ததை நினைச்சு துதிக்கிறாங்க, நடக்காததை நினைச்சு முறுமுறுக்கிறாங்க. நல்லா துதிக்கிறாங்க. அந்த 15வது அதிகாரம் யாத்திராகம் நல்லா பிரைஸ் பண்ணி, இந்த 15வது அதிகாரத்தை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு தெரியுமா?
அவ்வளவு பாடி இருக்கிறாங்க. எல்லாம் பாடி முடித்து சூர் வனாந்தரத்தில் 3 நாள் சுத்துறாங்க. 3 நாள் சுத்தின பிறகு நேர மாராவுக்கு வராங்க. அவன் 3 நாள் தான் ஆச்சு. ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு 3 வருஷம் 30 வருஷம் இல்ல, 3 நாள் தான் ஆச்சு. இப்ப மாறா கிட்ட வந்தது அது கசப்பா இருந்துச்சு. அவங்க அந்த இடத்துல எதை மறந்தாங்க தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை. அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 106:13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அந்த கிரியைகளை கண்டு துதிக்கிறோம், கிரியைகளை மறந்ததுனால முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் அதனாலதான் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. மீட்டிங் முடியல. சகல உபகாரங்களையும் மறந்துடாத. நீ மறந்துட்டேன்னா உன் வாயில என்ன இருக்கும் தெரியுமா? முறுமுறுப்பு இருக்கும். சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, பார்வோன் சேனை வீழ்த்தப்பட்டது, இவர்கள் மீட்கப்பட்டது. இதெல்லாம் கண்டு தாங்க முடியாம புகழ்றாங்க. 15:1 பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடுறாங்க. 3 நாள்ல மறக்கிறாங்க. கர்த்தர் நம்மை நடத்தினது, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தது. இந்த ஆண்டு 3 மாசம் ஆகல, மறந்துட்டோம். ஆமே. இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். நம்ம மறக்க மறக்க எந்த வாயிலிருந்து துதி ஜாஸ்தியா வந்துச்சோ அந்த வாயிலிருந்து என்ன வருது தெரியுமா? முறுமுறுப்பு. ஆண்டவர் ஆரோனின் கோல துளிர்விட வைத்ததை எதற்கு தெரியுமா? அந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ண. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தேவனிடத்தில் சொல்றோம் தெரியுமா? அது முறையிடுதல். மனுஷங்கிட்ட சொல்றோம் தெரியுமா? அதை முறுமுறுக்கிறது. இவங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பார்வோன் சேனை வந்தபோது தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பா பார்வோன் சேனை வாராம்பா அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்றது முறையிடுறது. இன்னொருத்தர்கள்ட்ட சொல்றது தெரியுமா? அது முறுமுறுக்கிறது. பார்வோன் சேனை வாரான் தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுறதுன்னா என் இருதயத்து குமுறல் எல்லாம் நான் சொல்றது. யார்கிட்ட சொல்றேன்? அப்பாட்ட சொல்றேன். முறையிட்டு வாங்க. இங்க உண்மையில இவங்க முறுமுறுத்தாங்க. மாறாவ கர்த்தர் எதுவா மாற்றினார்? மதுரமா மாற்றினார். முறுமுறுத்து வாங்கிறாத. எதுவும் முறுமுறுத்து வாங்காத. நீ முறுமுறுத்து வாங்கிருவ. ஆனா அந்த பரீட்சை பார்த்த லிஸ்ட்ல நம்பர் கூடிட்டு இருக்கு. துதித்தலும் முறுமுறுத்தலும். இந்த முறுமுறுப்பு வர காரணம் ஆண்டவர் செஞ்ச சீக்கிரமா மறந்துடுறோம், ஈஸியா மறந்துடுறோம். 3 நாள் தான் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுனால பரவாயில்ல, 3 நாள் தான் ஆச்சு. 4வதாக இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் தெரியுமா? யாத்திரை 16வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமே. ஆனால் தாவிலைன்னா பரவாயில்ல, கர்த்தர் கையால் செத்து போனா இதுக்கு அங்க செத்தாலே பரவாயில்ல. இவர்கள் சாவை விரும்பினார்கள். ஆண்டவர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு தளர்ந்து சாவை விரும்புறோம் தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த சாவை விரும்புகிறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. வேதத்திலே சாவை விரும்பின 2 பரிசுத்தவான்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று எலியா, இன்னொன்று யோனா. வரட்டு அங்க இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உண்டு, மோசே. என்னாகமம் 11:15 மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு தெரியுமா?
நம்ம சாவை விரும்பி ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம் தெரியுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா, என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. சிலதை ஃபேஸ் பண்ண தயங்கி இந்த சாவை விரும்புறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. கடந்த நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஒரு ஒரு என்ன சொல்ல, கிரகிக்க முடியாத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மோசைக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா கானானுக்குள்ள கொண்டு போகல. இதே போலதான் எலியாவும் ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும். இந்த எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல ஒண்ணு என்ன தெரியுமா? எலிசாவை அபிஷேகம் பண்ணது மட்டும் இல்ல, எகுவையும் அபிஷேகம் பண்ணும். ஆனா எலிசாவை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவார், எகுவை அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துருவார். ஆண்டவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது தெளிவாக பேசின வார்த்தை, சாவை விரும்பி உன் ஆயுளை குறைக்காதே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மோசே கிட்ட என்ன சொல்ல, உன்னை கொண்டு நான் கூட்டிட்டு போவேன் தானே சொல்லுவார். மோசே ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். சரி மோசே, யோசுவாட்ட கொடுத்துட்டு வா, அவ்வளவுதான். எலியா சொல்ல, என் பிதாக்கு எலியாக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார், நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எகுவை அபிஷேகம் பண்ணணும். இன்னொரு ராஜாவை கூட சொல்லுவார். எலிசா மேல சால்வையை போட்டுறார். சரி நீ கிளம்பு வா, நீ சொன்ன என்கிட்ட வா. எகுவை அபிஷேகம் பண்றது எலிசா, ஆனா கர்த்தர் கொடுத்தது எலியா கிட்ட. இவங்களுக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா இன்னும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பதற்கு எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்படி இருந்து நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியமானதால். இஸ்ரவேல் ஜனங்கள் சாவை விரும்பினாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? நான் பண்ணலப்பா, அவங்க கேட்டாங்கப்பா. உபாகமம் 30:19 கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, அடுத்த வார்த்தை, ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த அக்கினி அனுமதிச்சிருக்கிறார். என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த தண்ணீரை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாவத மேல் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. இந்த நீ ஏலிமை காணணும்னா ஏலிமை கண்டுதான் ஆகணும். காணான் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மோசே சொல்ற, நீ இதுவரை பார்க்காத உபத்திரவமா மோசே? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கொல்லணும்னு பார்வோன்னு சட்டம் போட்டான். அந்த உபத்திரம் உனக்கு தெரியுமா மோசே? நீ அழுதா செத்துரு வேணும். உங்க அம்மா 3 மாசம் வாயை பொத்தி பொத்தி வச்சிருந்தா. இதை விட என்ன மோசே நீ உபத்திரவத்தை பார்க்க போற? இதுல எல்லாம் உன்னை கடத்தி 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 கொண்டு வந்து இதுவரை கொண்டு வந்தோடனே இப்போ உபத்திரம் என்ன? ஜனங்கள்ல இறைச்சி வேணும்னு அழுதாங்க. நீ சந்தித்த உபத்திரவத்தை விடவா இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவம்? நீ எவ்வளவு பெரிய, நீ அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டவன் அல்லவா? இப்ப நீ சந்திக்கிறதை நான் அதையே கடக்க பண்ணினேன், இதை கடக்க பண்ண மாட்டேனா? சாவை விரும்பாதே சபையே. இந்த பூமியில கர்த்தர் நீ வாழும்படி, அது கொஞ்ச காலமோ நிறைய காலமோ, ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம், ஒரு நாள் ஊழியம், யோவான், அது ஆண்டவர் டிசைட் பண்ணட்டும். ஆனா நீயா விரும்பி தெரிந்தெடுக்காதே. அவன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே தான் தாவீதை பாருங்கள், இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஜெபத்தை பாருங்கள். 102வது சங்கீதம் 23, 24 வசனத்துல, வழியில என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக
இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கும் போது நம்ம சாவை தீர்வாய் பார்க்கிறோம், ஜீசஸ் தீர்வா பாருங்க. சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தெரியுதா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பரீட்சை பார்க்கிறோம். வாழ்க்கையில எல்லாம் இந்த மோசையை போலதான். இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு, ஐயோ இதை நான் பாத்திர மாட்டேன்பா, ஐயோ இதை நான் இன்னைக்கு இதை நிறைய ஃபேஸ் பண்ண முடியாதனாக சூசைட் பண்றாங்க. நீ மரிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது உனக்காக அவர் மரித்ததை மட்டும் நினைத்துப்பார். மரிக்கணும் செத்துறணுங்கிற எண்ணம் வரும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யூதாஸ் அல்ல, நீங்க யூதாஸ் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக நான் வாழும்படி, நான் வாழும்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போறதுனால் நான் சொல்லி விடுகிறேன். ஐந்தாவதாக இவர்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ணினார்கள். யாத்திராகமம் 16:27 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். எதை சேர்க்க புறப்பட்டார்கள்? மன்னாவை. ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லப்பா அது கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள். இல்ல நாங்க அந்த நாளும் வேலை பார்ப்போம், 100 ரூபாய் லாபம் கிடைச்சா வேண்டானா இருக்கு. ஓய்வு நாளை அசட்டை பண்ண இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆனால் அந்த நாளில் போனவர்களுக்கு அவர்கள் அதை காணவில்லை என்று. ஓய்வு நாளை அசட்டை, கர்த்தருடைய நாள் அது. கர்த்தர் இந்த நாளை விசேஷப்படுத்தக்கூடாது. அந்த நாளில் கர்த்தருக்கென்று மற்ற நாட்களில் கொடுக்கிற நேரத்தை விட நம்ம அதிக, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, அதனால பாருங்க, நீ 6 நாள் ஆராதிச்சுட்டு 1 நாள் வேலைக்கு போனா சொன்னார் இல்ல, அவருடைய நுகம் ரொம்ப லெகுங்க, ரொம்ப லெகு. நீ நல்ல வேலை பாரு, 1 நாள் என் சமூகத்துல வந்து உட்காருங்கிறார். ஆமே இல்ல ஆண்டவரே, அப்படி நாங்க அப்படிதான் போவோம், இப்படிதான் போவோம். ஒரு புழு வயிற்றுல மாட்டினாலே முடிஞ்சு நம்ம கதை. இவ்வளவுதான் உண்டு. நம்ம சுருன்றோம் இல்ல, சாப்பிடுறீங்களா? ஒரு புழு மொத்த கதையை முடிச்சிடும். இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம, இல்ல ஆண்டவர் நாங்க ரொம்ப பிஸி. ஆமே, ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க, மகிழ்ச்சியோட நியாயப்படி ஃபுல் டே இருக்கணும். 10 பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர விட்டுருக்கணும். ஆமே, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதே ஏதோ சாதிச்சது போல. இன்னைக்கு நான் சீக்கிரமே சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆண்டவர் சொல்ல, ரொம்ப பேசாத, சீக்கிரம் கூட்டிட்டு போயிருவேன். நான் சீக்கிரமே. ஹல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. என்னதான் வேண்டாம். முதலாவது தேவனுடைய நல்லா ஆராதிச்சுட்டு நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு நிறைவா போய் உங்க கடமையை செய்யுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. 6வதாக அவர்கள் வாதாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:2 ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். இந்த வாதாடுற இடத்துல தான் கண்மலைக்கு மேல அடி விழுது. வாதாடுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. ஆமே, நிறைய சண்டை போடுறோம்ல தேவ பிள்ளைகள் கூடயே நிறைய. என்ன என்ன நம்ம ஜெபம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாம் பண்ணி பார்த்து, அப்படி நம்ம ஆதங்கத்தை வந்து மனுஷங்க கிட்ட கொட்டுறோம் தெரியுமா? வாதாடுறாங்க. 7வதாக விக்கிரக வழிபாடு செய்தார்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் எங்களதுல 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4வது வசனத்தில் அவர்கள் கையில் இருந்த அந்த பொன்னை ஆரோன் வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அங்கே உயர்த்தப்பட்டது என்னது? கன்றுக்குட்டி. ஆனா ஆரோன் சொன்னது என்னது?
அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ற பெயர்ல எதையும் வணங்கிறாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு விட்டாங்க, போறேன். போகும்போது அவங்க வேகமா உள்ள ஓடுறாங்க, அதுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஏன் வேகமா ஓடுறாங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு, அதை தூக்கி மாத்தலான்னு போனாங்க, அதுக்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம். இப்படி இருக்கிறாங்க. சே, நீங்க ஸ்பீடா வந்துட்டீங்க, ஃபாஸ்டர், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு. கர்த்தர் என்ற பெயர்ல எதையும், சிலுவையெல்லாம் அடையாளங்க. நீங்க கும்பிடுற சிலுவை ஒருவேளை அந்த கைவிடப்பட்ட கள்ளனுக்கு சிலுவையா இருந்தா எதுன்னு தெரியும். மொத்தம் 3 இருக்கு, நமக்கு 1 ஜீசஸ். இங்க வந்து அவங்க கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி எகிப்தின் தெய்வத்து பேரெல்லாம் சொல்லல, கர்த்தருக்கு பண்டிகை. ஆண்டவர் கற்பனை கொடுக்கும் போதே தெளிவாய் சொல்லுகிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3 முதல், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் ஆண்டவருடைய நாமம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விக்கிரகம்னு வர்ற இடத்துல ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர்ங்கிற பெயர்ல எதையுமே வணங்கக்கூடாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவியான ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஓ, என்னை உண்டாக்கிய என் தேவாதி உரலம கதனரம சந்தனரம. இல்லை, உறங்குவதும் இல்லை. 8வதாக அவர்கள் மற்றவர்களைப் போல இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவரானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் மற்றவங்க எப்படி எதை இச்சைக்கிறாங்களோ அதை மீட்கப்பட்டவங்களும் இச்சைக்கிறாங்க. இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்னா யாரு? எங்கிருந்து வந்தாங்க? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் போது கூட வந்தவங்க. ஆனா இவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால மீட்கப்பட்டு வந்தாங்க. இவங்க போறதை பார்த்து சில கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுப்பாங்க தெரியுமா? அந்த 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 ரேஞ்ச். ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியாது. நீங்க ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? யாருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு. இல்ல இப்போ கிடையாது, ஏப்ரல்ல. இல்ல நான் இப்போ இல்ல, கல்யாணம் இல்ல, நான் கொடுக்கவே மாட்டேன் அவங்களுக்கு. இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. ஆனா என்ன மேட்டர்னா, இவங்க இரத்தத்தால் மீட்கப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 37, 38 பாத்தீங்கன்னா, இவர்கள் சுக்கோத்துக்கு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். 38வது வசனம், அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனாங்க அப்படின்றது. இவங்க போறாங்கப்ப நம்மளும் போயிரும், எதுக்கும் போய் பார்ப்போம். அந்த ஞானஸ்நானம் எல்லாம் கொடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன், தொட்டி இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, இன்னும் யாராவது முங்க மனமா இருக்கிற பாஸ்டர் பாவம் கூப்பிடுறாரு, நம்ம போய் முங்கிட்டு வரோம். இப்படி முங்கின கூட்டம் இது. நாங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு தம்பி ஓடி வரான், டே நீ பேர் கொடுக்கல, எங்க அம்மா விரட்டி விட்டாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களே ஞானஸ்நானம் எடுக்காங்க, நீ என்ன வீட்டில் இருக்க, ஓடு. இப்படி வந்த கூட்டம். இவங்களுக்கு இந்த இதெல்லாம் மாறாது. இவங்க இதை பார்த்து மற்றவர்களும்
பாஸ்டர் என் பிள்ளை ஒரு பையனை விரும்பிட்டா, ஆனா என் பிள்ளை உறுதியா இருக்கா, நம்ம இதுலதான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அப்ப என்ன ஒரு பிரதிஷ்டை, என்ன ஒரு அர்ப்பணிப்பு. சரி, பையனும் ஞானஸ்நானம் எடுக்க ரெடியா இருக்கான் பாஸ்டர். மீட் பண்ண என்னன்னே தெரியல. ரத்தம் இதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் இருக்கிறது அல்லவா? மற்றவர்களை போல அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டா அவர்கள் இஸ்ரவேலரை போல மாறவில்லை, இஸ்ரவேலர்கள் அவரை போல மாறினாங்க. இதுதான் எச்சரிக்கை. சாலமோன் அநேகரை விவாகம் பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மார்க்கத்தில் சேர்க்கவில்லை, சாலமோன் வழி விலகி போனான். அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு பெற்றோரே, உங்க பிள்ளைக்கு நல்ல படிப்பு பாருங்க, தப்பு கிடையாது, வேலை பாருங்க, தப்பு கிடையாது, எல்லாம் பாருங்க, எல்லாவற்றுக்கு மேல பிள்ளை பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ஆவிக்குரிய பிள்ளையா, அதெல்லாம் ரெண்டாவது. அது அப்பப்ப சர்ச்சுக்கு போவான், பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவான்னு சொல்லி ஒரு நபரை காட்டித்தாங்க. நேரம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட எத்தனை சகோதரர்களை நான் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களைப் போல இச்சித்தார்கள். 9வது, மன்னாவை வெறுத்தார்கள். என்னாகும் 21:5. நேரம் போயிட்டு நான் சொல்லுங்க. மன்னாவை வெறுத்தார்கள். இந்த மன்னாவை வெறுத்தது வேதத்தில் எப்படி எழுதியிருக்க தெரியுமா? மன்னாவை வெறுத்ததும் கர்த்தர் எதை அனுப்பினார்? அங்க பாம்பு அனுப்பினார். அதே சம்பவத்தை 1 கொரிந்தியர் 10:9 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால். மன்னாவை வெறுக்கிறவங்க கிறிஸ்துவை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மன்னா தான் கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமே, வசனம் இருக்குல்ல, இது எங்கள் மனதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? மன்னா தேனிட்ட அந்த அவ்வளவு சுவை இருந்ததுனால தானே 7வது நாளும் போனாங்க பொறுக்கிறதுக்கு. சில பாருங்க, மீட்டிங் முடிஞ்சோம் செகண்ட் சர்வீஸும் ஏன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா போக 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 இப்ப ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு ஆள காணல. ஏன்னா மன்னா, அந்த மன்னாவை வெறுத்துட்டா பரலோகம் அந்த இடத்துல தான் கர்த்தர் அழிக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை, கிறிஸ்து இல்லாம எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? 10வது, எகிப்தையே கானானாக பார்த்தார்கள். என்னாகும் 16:13 பாருங்கள். இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்களை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து. அதன் அர்த்தம் எகிப்த இம்மைக்குரிய வாழ்க்கையை தான் சொர்க்கமா பார்க்கிறது. அப்படி நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேவு பார்த்து வந்தவர்களில் காலை எழுந்து நின்று அத்தனை ஜனங்களை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்னாகும் 14:8, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு பிரியமாயிருந்தார். 1 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பிரியப்படணும், தேவன் பிரியப்படணும். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்போம். நம்மை அந்த பிரியமான வழியிலே நடத்த நமக்கு கொடுக்கப்பட்ட சப்போர்ட்டர், ஹெல்ப்பர், தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர், நமக்கு துணை செய்கிறவர். தாவீது எனவேதான் சொல்லுகிற 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே,
அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே ஆமென் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய ஆமென் கற்று தாரும் தெய்வமே சொல்லுங்க நீரே என் தேவா நீரே நல்ல பரிசுத்த நல்ல பரிசுத்த கைகளை உயர்த்தி சொல்லும் செம்மையான வழியிலே ஆமென் செம்மையான வழியிலே நீரே என் தேவா நீரே க்ளோரி நல்ல பரிசுத்த ஆவியானவரே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே க்ளோரி செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே ஏற்றும் தெய்வமே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே உங்களை நான் பரீட்சை பார்க்க கூடாது இதுல பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருந்ததெல்லாம் உபத்திரவத்தை காணாதபடிக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று எத்தனை முறை கேட்டிருப்போம் இது ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்குது நான் அல்லவா என் ஜீவனை கொடுத்து உன் ஜீவனை மீட்டு சாரிப்பா கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா இன்னைக்கு அந்த பிரியத்தை நீங்க சம்பாதிக்கணும் அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்தரிக்கணும் கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிச்சு சபையை வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக்கொள் கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் அப்படியே நம்மை நடத்துவாராக